வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ வந்திருக்க குரூப் 1 எக்ஸாமினேஷன், இது மொத்த வேகன்சி 26. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோல. இப்போ வந்த வேகன்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கிரியேட் பண்ண டிஎன்பிஎஸ்சி சேர்மன் கூட ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இந்த வேகன்சி வந்து 8 மாசத்துக்கு முன்னாடி வந்த வேகன்சி. அதனால இப்போ இதுக்கப்புறம் அக்குமுலேட் ஆன வேகன்சி இது எல்லாமே நாங்க பின்னாடி இதுல சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக வேகன்சி சேரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். முக்கியமாக இந்த டிஎஸ்பி போஸ்ட் லவ் பண்ணக்கூடிய அந்த ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஎஸ்பி போஸ்டே இல்ல. சோ அதுவும் வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 26 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க எடுக்கிற அந்த ரேஷியோவே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண கேட்டிருக்கோம். நல்ல குவாலிட்டி கேண்டிடேட்ஸ் வேணும் அப்படின்னா பாசிங் த பிரிலிம்ஸ் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட். 26 இந்த 26 இப்போ இவங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம் வர்றதுக்குள்ள இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி 1:20 அப்படிங்கிற ரேஷியோல எடுப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த 26 into 20 நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் பிரிலிம்ஸ் எழுதலாம். மெயின்ஸுக்கு எடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500க்கு மேல ஒரு 600 கிட்ட எடுப்பாங்க. அப்போ பாசிங் த பிரிலிம்ஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆயிடும். யூபிஎஸ்சிலையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதுலயும் பாசிங் த பிரிலிம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பிரிலிம்ஸ் பாஸ் பண்றதுனால ஒன்றும் நடக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனா பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணலைன்னா எதுவுமே நடக்காது. நிறைய இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இந்த இதா இருக்கட்டும், இந்த ரேஷியோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் சைடு எல்லாம் ஓகே. பட் இதுக்கு முட்டுக்கட்ட போடுறது என்ன அப்படின்னா உங்களை குழப்பறது யாரு அப்படின்னா பியூரோக்ராட்ஸ். இதுக்கு மட்டும் கிடையாது, ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கும் செக்ரட்டரியும் டிஎன்பிசிலையும் பாத்தீங்கன்னா இதற்கு முட்டுக்கட்ட போடுறாங்க. நான் நேத்து நடந்த வரைக்கும் அப்டேட்ஸ், நேத்து அப்படின்னா 2 ஜூலை 2026. நேத்து வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ் மீட் பண்ணாங்க. அவங்க சிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி வந்து இன் ஃபேவர் ஆஃப் இன்க்ரீசிங் த ஏஜ் ரிலாக்ஸேஷன் டு அட்லீஸ்ட் 49. மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குதே இதை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இது பண்ணலாமே, இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எஃபெக்டா பண்றது கிடையாது. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பியூரோக்ராட்ஸ் டபுள் கேம் விளையாடுறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கேட்டாலே அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 45 வயசு 50 வயசுல குரூப் 1 ஆபீசர் ஆகி என்ன பண்ண போறாங்க. போன வருஷம் வந்து ஒரு பியூரோக்ராட் சொன்னாரு, என்னத்தை கிழிக்க போறாங்க அப்படின்னே சொன்னாரு, அந்த வார்த்தையே சொன்னார். இதுக்கு சம்பந்தமா இப்ப இருக்கக்கூடிய HR மினிஸ்டர் வந்து நாங்க நிறைய தடவை பார்த்திருக்கோம். அவர்கிட்ட இதை பத்தி எல்லாமே எடுத்து சொல்லியாரு. நான் திரும்ப சொல்றேன், எல்லா விஷயங்களும் வெறும் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை வந்து தொகுத்து அவர்கிட்ட கொடுத்திருக்கோம். அதுல முக்கியமாக இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் ஆன் சிலபஸ் கேளுங்க. எஸ்பெஷலி குரூப் 4 எல்லாம் பாத்தீங்கன்னா போன தடவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் அப்படிங்கிறது வேற, ஒரு டிஃபிகல்ட் அந்த சிலபஸ் வேஸ்ட் பண்ணி டிஃபிகல்ட்டா கேட்கறது வேற. சம்பந்தம் இல்லாம இடத்துல இருக்கக்கூடிய சோர்சஸ் எல்லாம் போய் எடுத்து அதுல இருந்து எடுத்து தான் போன தடவை அஃபெக்ட் ஆச்சு. சரி, நெகட்டிவ் மார்க் இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. நெகட்டிவ் மார்க் இல்லைங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஏதோ கெஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்டெலிஜென்டா, அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியா நல்லா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் மார்க் கூட வந்துடும். சோ அப்போ ஒரு தகுதியான நல்ல திறமையான நல்ல படித்த மாணவர்கள் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு அது வழி செய்யறது இல்லை. அது ஒண்ணு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து அதிகமாக நிறைய விஷயங்கள் சொன்னா நான் முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வித்தாள்கள்ல குளறுபடி, குறிப்பாக இந்த தமிழ் மொழி, இங்கிலீஷ் மொழி, அதாவது ஆங்கிலத்துல இருக்கிறது வந்துதான் ஃபைனல் ஆகும் அப்படிங்கிறது முதல் தவறு. அப்படி இருந்ததுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா மிகச்சரியாக மொழிபெயர்க்க வேண்டும். அதுல தவறுகள் இருக்கக்கூடாது சார். ஒரு 200 கேள்விக்கு ஒரு கேள்வி 2 அதுவே இருக்கக்கூடாது. அது கூட ஒண்ணும் பண்ணிக்கலாம். ஒரு 10, 20, 30 இருந்தா இதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. இந்த எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கற மாதிரி ஒரு மட்டமான விஷயம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் மதிப்பெண்கள் ஒரு 10, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, ஒரு 10 கேள்விகள் 10 இல்ல 20 இருக்கும் நம்ம இதுல. சரி 10 நான் குறைஞ்சபட்சம் வச்சுக்கிறேன். ஒரு 10 கேள்விகள் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 15 மதிப்பெண்கள். ஒரு 0.5 மதிப்பெண்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கவுன்சிலிங் போனவங்களுக்கு தெரியும், முந்தின வரைக்கும் கிடைச்சவங்களுக்கு தெரியும் எவ்வளவு முக்கியம்ன்றது தெரியும். 0.5 அப்படிங்கிறது. 10 கேள்விகள் தவறு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த 10 கேள்விகள்ல வந்து எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்க போறாங்க. இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கறது வந்து ஒரு வேஸ்ட். கொடுக்காம இருந்தாலும் ஒண்ணுதான், கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஆனா இதே 10 கேள்விகள் அவங்க சரியாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்ப நல்ல படித்தவர்கள் அந்த 10 கேள்வியில அவங்களால ஒரு 7, 8 கூட ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஆனா இப்ப வந்து எல்லாருக்குமே மதிப்பெண்கள் கொடுத்துறாங்க. அப்போ இதுல ஒரு தராதரம் இல்லாம இப்படி மதிப்பெண்கள் கொடுக்கறதுனால படித்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நான் சொன்னது 10ங்கிறது கம்மி, உங்களுக்கே தெரியும் நிறைய எவ்வளவு கேள்விகள். இந்த மாதிரி இதை குறைங்க அப்படின்னு சொல்லி அடுத்த எவாலுவேஷன், எஸ்பெஷலி குரூப் 1 மெயின்ஸ், அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸ், அதை பத்தி நான் நிறைய பேசிருக்கேன். டிஸ்கிரிப்டிவ் எவாலுவேஷன்ல என்னென்ன இங்கிலீஷ் மீடியத்துக்கும் பிரச்சனை, தமிழ் மீடியத்துக்கும் பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை. அதை பத்தி சொன்னோம். இதெல்லாம் யாருமே ஒரு லாஜிக்கா திங்க் பண்றவன் ஒரு மனுஷன் திங்க் பண்ணானா இது எல்லாமே சரி, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லணும். நீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு ஏதோ சொல்றீங்க, ஒரு காரணம் சொல்றீங்க, 50 வயசுல வந்து 45 வயசுல. பட் இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பிஎஸ்டிஎம்
பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது எதற்காக வந்தது அப்படிங்கிறது ஒரு தெரியும். அந்த பிஎஸ்டிஎம் வச்சு பண்றவங்க எழுதுறது என்னது அப்படின்னா இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. இது எப்படிங்க? ஆனா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மட்டும் அப்படியா ஐயோ இது தவறே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் எடுக்க மாட்டாங்க. பல வருஷங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியிலேயாவது நல்லா நடக்குமான்னு பார்க்கலாம். இன்னும் இது வரைக்கும் இன்னும் ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கல. வந்தா அவுட்கம் வந்தாதான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒழுங்கா கேட்காம இருந்தாங்க. இந்த தடவை வந்து மினிஸ்ட்ரி லெவல்லே கேட்கிறாங்க. அவர்களும் புதுசு அப்படிங்கிறதுக்காக கேட்கலாம். பட் கேட்கறது இது கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இருக்கக்கூடாது. இதை வந்து செயல்படுத்தணும். அதான் ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னா அதை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமே வரும்போதுதான் தெரியும். ஏற்கனவே இப்போ டிஎன்இபியில கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. அதெல்லாமே படிப்படியா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு அங்க டிஎன்இபி மினிஸ்டர் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி வரக்கூடிய கால் ஃபார் குரூப் 2A குரூப் 2A அப்படின்னா முதல்லாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ரொம்ப கம்மியான வேகன்சி இப்ப ரிசல்ட் வந்ததுன்னா ஒரு குரூப் 2 ஒரு நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் 4 எக்ஸாம்ஸ் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னா சொல்றது குறைந்தபட்சம், அதிகபட்சம் கூட இருக்கலாம். ஒரு குரூப் 4 எக்ஸாம்ஸ்னா குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 வேகன்சி. குரூப் 2A கம்பைன்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 8,000 வேகன்சி. குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படின்னா குறைந்தபட்சம் 50. சொன்ன மாதிரி மினிஸ்டர் நிறைய தடவை பேசி அவர் இந்த சப்ஜெக்ட் நிறைய புரிஞ்சு இப்ப ரீசெண்டா கூட ஒரு பேட்டி கூட கொடுத்திருந்தாரு. அதை கவனிங்க. குரூப் 1 எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 39 வரைக்கும் தான் இருக்கு. இன்னைக்கு மற்ற மாநிலத்திலாம் இன்னைக்கு 51 வயசுல இருக்கிறவங்க அந்த ஒரு ஏஜ் லிமிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் லைனா இருக்கு. நானும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு மேலே இருக்க ஆஃபீஸர்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கணும். அவங்களோட கொரிஸா இருக்கு. நம்ம கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான கவர்மெண்டா இருக்கணும். அவங்க வந்து நல்ல முறையில் எக்ஸாம்ஸ் எழுதணும். அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்தெல்லாம் இன்னைக்கும் கூட கலீல் பாஷா வந்து இதயத்துல்லா சார் அவர்களுடன் வந்து போய் பார்க்க இருக்கிறாங்க. இன்னைக்குன்னு சொல்றது வந்து 3rd July 2026. நம்ம மெயினா சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி நிறைய இருக்கணும். வேகன்சி நிறைய இருக்குது. ஒரு அரசு அலுவலரும் வந்து பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 சீட் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து தேர்வுகள் வந்து நியாயமான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் ஊழல் இல்லாம கரப்ஷன் எதுவும் இல்லாம நம்ம மெயினா டிஎன்பிசியில இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் தான் நிறைய கரப்ஷன் பண்றாங்க. அதனாலதான் நிறைய பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஏற்கனவே நடந்திருக்கு. அவர்களுடன் ஒத்துழைப்பு இல்லாம வந்து எதுவும் நடக்காது. அதனால அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய சேர்மன் நல்லவர் தான். பட் அது எல்லாத்தையும் கரெக்டா கண்காணிக்கணும். வேகன்சி நிறைய இருக்கணும். சரியாக தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். எல்லாமே தேர்வு முடிவுகள் எல்லாமே மிகச்சரியாக சீக்கிரம் வெளிவர வேண்டும். இதான் எல்லா தேர்வுகளும் எதிர்பார்க்கிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் செலவுதான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க சேர்த்து எல்லாத்தையும் தான் டிராப்ட் பண்ணி உட்காந்து ஒரு தடவை எல்லாம் பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே பேசி மினிஸ்டர் பார்க்கலாம். விரைவில் நல்லது நடக்கும் என நம்புவோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பையனும் நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வரும். நன்றி. வேற ஏதாவது தகவலுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இது வந்து ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியோட ஒன் ஆஃப் த ஆஃபீஸ் நம்பர்ஸ். சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. வி ஆல்சோ சேவ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். நாங்களும் சேவ் பண்ணிடுவோம், நீங்களும் சேவ் பண்ணி வேற கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது டீடைல்ஸ் டெஸ்ட் பேட்சஸ் எதா இருந்தாலும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. சில இலவச தேர்வுகள் அனுப்பப்படும். இலவச ஒரு வாரம் நீங்க வகுப்புகள் எல்லாமே அனுப்பப்படும். நன்றி.